ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கொத்தமல்லி கார அம்மினி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு அரை கப் தேங்காய் துருவல், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா விழுதாக மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நமக்கு பேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி விடுங்க, நுரைச்சி ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி வந்ததும் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு அது 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்விஃப்டாக கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கையில் எண்ணெய் தடவிட்டு அம்மினி கொழுக்கட்டை குட்டி குட்டியாக மார்பிள் சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டீமரில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இதில் இந்த கொழுக்கட்டைகளை வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமானதும் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், துருவின கேரட் ஒரு அரை கப் போட்டுட்டு இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து பச்சை பருப்பு ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக இந்த மணி கொழுக்கட்டையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான கொத்தமல்லி மணி கார கொழுக்கட்டை ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.